பலப்படுத்துங்க. எனக்கு ஒரு குறைந்தது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தென் பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு வேணும். வெற்றி பெறணும். நிக்கிறது பிரச்சனை கிடையாது, வெற்றி பெறணும் எனக்கு சட்டமன்ற. அது மட்டும் இல்ல, அதில் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. வார்டுல இருந்து, சேர்மன்ல இருந்து, ஒன்றிய சேர்மன்ல இருந்து, மாவட்ட சேர்மன் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவசியமாக இதுதான் இந்த வேலையை நீங்க பண்றீங்கல்ல, இதுதான் அடித்தளம். அடுத்து நம்ம கொண்டு போறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை திட்டங்கள் நம்ம கொடுக்க போறேன். அடுத்த ஒரு 3-4 வாரங்களுக்கு இந்த வேலை திட்டம். அதன் பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதற்கு இன்னொரு வேலை திட்டம் உங்களுக்கு இருக்கு. அது என்னன்னு நம்ம சொல்ல போறோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசு சமூக நீதினா என்னன்னு தெரியாம இருக்கிற தமிழக அரசு, அதே வேளையில சமூக நீதியில PhD நம்ம படிச்சிருக்கிறோம். நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு சமூக நீதினா இந்தியாவிலே அவர் தான். அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய கொள்கையை நாம கடைபிடித்து, மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைனா என்ன? சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம். இதை கடைபிடித்து நாம் முன்னேறுவோம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்லணும். பாட்டாளி கட்சி என்ன, எதுக்காக நம்ம கட்சி தொடங்கணும்? இவங்க ஆட்சிக்கு வரணும், அவங்க ஆட்சிக்கு வரணும், நம்ம தொடங்கணும். நம்ம ஆட்சிக்கு வரணும். அதான் நம்முடைய இலக்கு. நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டின் முன்னேற்றம். அதான் நம்முடைய இலக்கு. அதாவது பிரைமரி முக்கியமான இலக்கு அதுதான், அடிமட்ட இலக்கு. அதுல எப்படி வருவோம், எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம்? ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான். பொதுச் செயலாளர் சொன்னார்ல, எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க போறோம்? ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க. எவ்வளவு சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கு, எந்தெந்த சமுதாயம் இருக்குன்னு பின்தங்கிய நிலையில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது ஏதோ வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது. எவ்வளவு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 377 சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. 377 சமுதாயங்கள். ஆனா அந்த 377 சமுதாயங்களோட நிலை தெரியுமா? இதுல யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கலன்னு தெரியுமா? இல்ல. எப்படி தெரியும்? அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும், சர்வே எடுத்தாதான் தெரியும். மத்திய அரசு செய்கிற சென்சஸ் கூட தெரியாது. அதுல தமிழ்நாட்டில் செய்கின்ற சர்வேல தான் எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல, எது கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம செயல்படுத்த போறோம். நம்ம அதுக்கு தான் அது ஒரு திட்டம் இருக்குது. அதன் பிறகு இன்னொன்னு, நம்மளுடைய தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற ஒரு பயணம், ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். நான் எல்லா பகுதியிலும் நான் வரப்போறேன். தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் வரப்போறேன். நான் எல்லாம் நம்ம முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரப்போறோம். நான் இதெல்லாம் நிறைய அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். நம்ம செயல் திட்டம் நான் போனோம். ஆனால் எல்லாத்தோட அடித்தளம் எது? அடுத்த 3 வாரத்தில் நீங்க செய்யறது தான் உறுப்பினர் சேர்க்கறது தான் அது அடித்தளம். ஏன்னா நம்ம வருகின்ற 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடக்கும். பாட்டாளி கட்சி அங்கமா இருக்கின்ற கூட்டணி ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில். அதன் பிறகு அடுத்த கட்டத்தில் நம்ம ஆட்சி. அதான் இவங்ககிட்ட போய் கேட்டுட்டு, இவங்க கிட்ட போயிட்டு இந்த கணக்கெடுப்பு நடத்துங்க, இடஒதுக்கீடு பண்ணுங்க, இந்த நீர் திட்டங்களை கொடுங்க, தடுப்பணைகளை கட்டுங்க. இதுதான் அடித்தளம். தடுப்பணைகளை கட்டுங்கயா. மழை இன்னும் கொஞ்ச நாள்ல வராது. இப்ப ஏதோ கொஞ்சம் பெஞ்சிட்டு இருக்குது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால இன்னைக்கு இப்ப கொஞ்சம் இன்னொரு 2-3 வருஷம் 5 ஆண்டுகள் மழை பெய்யும். அதன் பிறகு மிகப்பெரிய வறட்சி தான் வரப்போகுது. ஆத்துல போற தண்ணியை தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க. ஏன்? மணல் கொள்ளையை அடிக்க முடியாது. இப்படி எல்லாம் ஆட்சி நடத்துறாங்க. மணல் எடுக்க முடியாதான், அதனால தடுப்பணை கட்ட மாட்டோமா? அப்போ ஒன்னொன்னும் இவங்க கிட்ட கேட்டு அதுல நம்ம அந்த இடத்துல இருந்துட்டோம்னு வச்சுக்க. எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் தாமிரபரணியில ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை, வைகை ஆத்துல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை, காவேரியிலையும் பாலாத்திலையும் தென்பண்ணையிலையும் பெரிய ஆத்துல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை. அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 5 கிலோமீட்டர் தடுப்பணை. இது செய்தால்தான் நிச்சயமாக இந்த நீர் மேலாண்மைக்கு ஓரளவுக்கு ஒரு விடிவு வரும். இன்னும் எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, நமக்கு தெரியுது, செயல்படுத்த முடியல. அவங்களுக்கு தெரியல, செயல்படுத்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்த மாத்தி வரணும், மாறணும், இந்த இடம் மாறணும். அதனால இதற்கு நீங்கள் எல்லாம் வேலை செய்யுங்கள், பணியாற்றுங்கள்.
வேகமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். தொடர்ந்து நான் வரப்போறேன். நான் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் பிரச்சனைனா அங்க முதல்ல வந்து அங்க ஓடி ஓடி முதல்ல வருவாரு. அதே போன்ற நானும் நிச்சயமா அங்க பிரச்சனை ஏதாவது அந்த காலம் வேற இப்ப வர அந்த காலம்லாம் இவர் நம்மளுடைய பொதுச் செயலாளருக்கு தெரியும். அப்பப்போ அப்படி எவ்வளோ மோசமா அப்படி இப்படி இருக்கும். அதெல்லாம் இப்போ வேற மாதிரி நம்ம அணுகிறோம். இப்போ கூட அந்த அரிட்டாப்பட்டிக்கு வந்தோம், டங்ஸ்டன் போட்டு வந்து அவங்களுக்கு உறுதி கொடுத்து திட்டம் கொடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதை வலியுறுத்தி தான் எல்லாமே அடுத்த கட்டத்திலாம் வந்தாங்க. எல்லாம் ஒன்று நம்ம செய்ய போறோம். தாமிரபரணியை காப்போம் சொல்லிட்டு 2 நாள் பயணம் மேற்கொண்டோம். வைகை ஆற்றை காப்போம் சொல்லிட்டு காவிரி ஆற்றை காப்போம் 3 நாள் நடைபயணம் வந்தோம். இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம நிறைய செய்ய வேண்டும். இப்ப இருக்கிற சின்ன சின்ன கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நாள்ல சரியாயிடும். அதனால அதெல்லாம் நீங்க மனசுல ஏத்திக்க வேண்டாம். நம்ம மாட்ட வேகமா முன்னேறுவோம். அதனால இப்ப கூட சொன்னார், யார் பேசுறப்ப சொன்னார், சிவான்னு நினைக்கிறேன். சிவா சொன்னார் நிரந்தர தலைவர்னு சொன்னார். நிரந்தரம் யாருக்கும் கிடையாது. இது நம்ம கட்சி ஜனநாயக கட்சி. பொதுக்குழு முடிவு பண்ணணும். பொதுக்குழுவால் யார் தேர்வு பண்றாங்களோ அவங்க தான் பதவியில இருப்பாங்க, பொறுப்புல இருப்பாங்க. அதிகாரம் அவங்க தான், லெட்டர் கொடுக்கிற அதிகாரம் அவங்க தான். தேர்தல் நானே அவங்களுக்கு தான் அங்கீகாரம் பண்ணிருக்குது. இது இல்லாம யாரும் நிரந்தரமா இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க. நான் இன்னைக்கு நீங்க என்ன தேர்வு பண்ணிருக்கிறீங்க அவ்வளவுதான். அதனால அந்த வகையில் ஆனா என் மனசுல நான் உங்களோட சேர்ந்து ஒரு தொண்டனா தான் நான் செயல்பட்டு இருக்கிறேன். யாரும் அடிபணிந்தவர்கள் கிடையாது. நீங்க எனக்கு அடிபணிந்தவர்கள் கிடையாது. நீங்க என்னுடைய சக தோழர்கள். அப்படிதான் ஒரு இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், வளர்க்க முடியும். அதான் என் மனசுல இருக்குது. அல்ல நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிலாம் மனசுல இருக்கக்கூடாது. இல்ல, என் மனசுல அப்படிலாம் இல்ல. நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும். ஒன்னா எல்லாமே நம்ம ஒரு சகோதரர்கள் தான். எங்க இருந்து வந்தாலும், நீங்க கன்னியாகுமரியிலிருந்து வந்தாலும் சரி, இல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் வந்தாலும் எல்லாமே நீங்க சகோதரர்கள் தான். அதனால அந்த வகையில நம்ம பார்க்கிறோம். பாட்டாளி கட்சி எல்லா சமுதாயத்திற்கும் சார்ந்த கட்சி, எல்லா மதத்திற்கும் சார்ந்த கட்சி. அது ஆனால் நம்முடைய அடித்தளமே அதுதான். கட்சியில நம்ம பார்த்தா ஒரு 2 பொதுச் செயலாளரும் சரி பொருளாளரும் தென் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இது எந்த கட்சியிலும் இருக்குது. அது போய் இருக்கா? நம்ம கட்சியில இருக்குது. அதில்ல. அதனால இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லி நம்முடைய கடந்த கால நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம், இனி நம்ம என்ன செய்ய போறோம், தெளிவா நம்ம கருத்து இருக்கு, நம்முடைய கொள்கை இருக்கிறது. அதனால அந்த வகையில நீங்க நல்லா வேகமா பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நான் இருக்கிறேன். என்னை பற்றி தெரிஞ்சிருக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பார்த்துப்பேன். கட்சிக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நான் இருக்கிறேன். நான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.